அனைவருக்கும் மதிய வணக்கங்க. நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் பாருங்கள், கல்கி கார்டனில் வாங்கினது தான். சசி சிஸ்டர், ரொம்ப சூப்பராக இருந்தது செடி. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அப்படியே உங்கள் பார்வைக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டு விருந்தாளிகள் பாருங்கள், இவங்க 4 பேர் மட்டும் இல்லைங்க, அடுத்து வந்துட்டுருக்காங்க ஒரு 3 பேர். கேட்டஸ் விரும்பி வைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமையான செடி தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்த உடனே. எனக்கு எல்லார் வீட்லேயுமே கேட்டஸ் வளர்க்குறாங்களான்னு தெரியல, ஆனால் வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கேட்டஸை யாரும் விட மாட்டாங்க, அப்படியே வந்துட்டாங்க மறிக்கொழுந்து. இவங்களே இன்றைக்கி நம்ம வீட்டு விருந்தாளி தாங்க. தவனம் மறிக்கொழுந்து செடி நம்ம வீட்டில் முன்னாடி நல்லா வந்துட்டு இருந்தது. கீழே வச்சதில் இந்த பெயிண்ட்டு சுண்ணாம்பு போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி மறுபடியும் வாங்கியிருக்கேன். தவனமும் நம்ம கதம்பத்தில் வச்சு கட்டுறது தான். அப்படியே இந்த செம்பருத்தி செடி இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இதுவும் நம்ம வீட்டில் முன்னாடி இருந்தது, அதுவும் காஞ்சிடுச்சிங்க. இது நம்ம வீட்டு பழைய செடி தான். அப்படியே பாருங்கள், இன்றைக்கி உரங்கள் கொடுத்துட்ருக்கேன். இந்த உரங்கள் இது வரைக்கும் நான் வீடியோஸில் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி உரங்கள்னு சொல்லிவிட்டு. இதே உரத்தை நம்ம வேறு மாதிரி முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இது வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வரகரிசி, குதிரைவாலி அரிசிங்க. கருப்பு உளுந்து இட்லிக்காக போட்டு இட்லி செஞ்சுருந்தேன். அந்த இட்லி ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. எங்கள் வீட்டில் நான் என்ன தவிர யாரும் சாப்பிடல. அன்னைக்கு எல்லாேருக்கும் தோசை தான் வேணும்னு கேட்டுட்டாங்க. சரி, கேட்கும்பொழுது இந்த இட்லியை காலையில் நம்ம இட்லி உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சேங்க. மறந்துட்டோம். சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதை நம்ம உரங்களாக்கிடலான்னு சொல்லிட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் பெருங்காயத்தூளுங்க. பெருங்காயத்தூள் செடிகளுக்கு வேர் ஊட்டிங்க. அது அப்படியே கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டேன். பூச்சி தாக்குதல் இருக்காது நம்ம வெந்தயம் போடும் பொழுது. செடிகளுக்கு பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும், வேரழுகல் நோயை காப்பாற்றும். சரி, அப்படி கொடுக்கும்பொழுதே அதையும் சேர்த்து கொடுத்துருவோமேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள்லாம் புளிக்க வைக்கலைங்க. நைட்டு கலக்கிட்டு காலையில் கொடுத்துட்டேன்.